கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தரும் மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா பர்பஸ். நம்ம எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்தோம், இந்த எக்ஸாமை கிராக் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டலுக்கு ஒருத்தர் சாப்பிட போகிறாங்க அப்படின்னா 2 காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று, அந்த ஹோட்டலில் ஒரு ஃபுட்டு நல்லாயிருக்கும், சாப்பிட்டு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறவங்க. 2வது, பசிச்சிருக்கும், பசிக்கு நம்ம ஒரு சாப்பிட போகணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தோடு அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறவங்க. இந்த 2 கேட்டகரியில் யார் நல்லா திருப்திகரமாக அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க, அதை சாப்பிட்டு முடிப்பாங்க அப்படின்னா நல்லா பசி இருக்கிறவங்க தான். ஸோ ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, தக்கட்டிரும், ஓகே விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. பட் பசி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா திருப்திகரமாக சாப்பிட்டு முடிப்பாங்க. அதே போல் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கணுங்கிற ஆசை இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான வெறியும் இருக்கணும். யாருக்கு அந்த வெறியோட அந்த ப்ரிப்பரேஷன் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம் கிராக் பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்களோட பர்பஸை மறக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணலாம்.